ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் வீடியோன்றதுனால ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் கண்டினியூஸாக எது ரிலேட்டடான வீடியோ போட போகிறோம் அப்படின்னா அவுட் அண்ட் அவுட் பர்சனல் ஃபினான்ஸ், வெல்த் மேக்கிங், எப்படி பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, நம்ம ஏர்ன் பண்ணுற நம்மளோட இன்கம்மை எப்படி ப்ராஃபிட்டபுளாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, சேவிங்ஸ் ஸ்கீமு, கோல்டு சேவிங்ஸு, இது ரிலேட்டடான வீடியோ தான் தொடர்ந்து நம்ம கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டே வர போகிறோம். நீங்கள் வந்து இப்போலேருந்தே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்களும் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும். நம்ம ஏன் சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் ரைட் டைம் டு இன்வெஸ்ட்மெண்ட். பிகாஸ் இப்போ தான் மார்க்கெட் லோவில் இருக்குது. ஒரு 52 வீக் லோவில் இருக்கிற மார்க்கெட். இதுக்கு முன்னாடி எப்போ லோவில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் கொரோனா டைமில் தான் லோவாக இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாகவே ஹையில் தான் இருந்தது. இப்போ மார்க்கெட் ஃபால் டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் மார்க்கெட் திரும்ப ரெக்கவர் ஆகும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசாக வளர்ந்துருக்கும். அந்த பர்பஸில் தான் நான் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனலை. ஓகே, இப்போ நம்ம மெயின் டாபிக் உள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. எப்படி 20,000லேருந்து 1 crore அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஒரே நாளில் எவனும் கோடீஸ்வரன் ஆகிட முடியாது. அப்படி ஒரே நாள் ஆனால் அந்த பணமும் வசதியும் நிலைக்கவே நிலைக்காது. எவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பணத்துடைய அருமை தெரியும். அப்போதான் அவன் பணத்தையும் காப்பாற்றுவான், தண்ணியும் காப்பாற்றிக்குவான். இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும்னு நினச்சிருப்பீங்க. ஒரு சின்ன ஐடியா கிடையாது, நம்ம டோட்டலான ஜேர்னிலேயே முக்கியமான ஐடியா இதுதான். நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டில் ஒரே நாளில் அச்சீவ் பண்ணிட முடியாது. நமக்கு பேஷனேட்டாக இருக்கணும். நம்ம பேஷன் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ வெயிட் பண்ணுறோமோ, எவ்வளவு நிதானமாக பேஷனாக நம்ம கண்டினியூவாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரோமோ அது பொறுத்து தான் நம்ம 1 crore எவ்வளோ சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறோன்றதே இருக்குது. சரி, 20,000லேருந்து எப்படி 1 crore அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் இப்போ உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். இப்போ 20,000 எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, நான் இப்போ வாங்குகிற சேலரி வந்து 20,000. இந்த 20,000 வச்சு நான் 1 crore எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன், எவ்வளோ நாள் அச்சீவ் பண்ண போகிறேன், என் கூடயே சேர்ந்து நீங்களும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ 20,000லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் நிறைய விதமான ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோ, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்களாம் வந்து மேக்ஸிமம் அதிகமான சேலரியை, அதிகமான இன்கம்மை வச்சுக்கிட்டு எப்படி வெல்த் ஜெனரேட் பண்ணலாம்னு சொல்லி தந்திருப்பாங்க. நம்ம வந்து மினிமம் 20,000 சேலரி வாங்குகிற ஒரு மிடில் கிளாஸ் பையன் இல்லை பெண் எப்படி 1 crore ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத இப்போலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனல் வந்து தொடர்ந்து ஸ்டாக்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்தெந்த ஸ்டாக்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது, எது லாங் டேர்மில் நிறைய ரிட்டர்ன் செய்யும், எது டிவிடெண்ட் தர ஸ்டாக், அந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதை பற்றி டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோலையும் தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வர போகிறோம். நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து இந்த பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நான் காசு கொடுத்தோ இல்லை ஏதாவது பர்சனல் அட்வைசர் வச்சோ நான் லேர்ன் பண்ணல. ஜஸ்ட் யூடியூப், கூகுள், மணி கண்ட்ரோல் இந்த மாதிரியான ஆப்பில் இருந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். 2 இயர்ஸாக லேர்ன் பண்ணிவிட்டு இப்போ 1 இயராக தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்களும் 2 இயர்ஸ் லேர்ன் பண்ணணும்னு இல்லை, ஒரு 6 months ஆர் 3 months கூட நீங்கள் வீடியோஸ் பாருங்கள். ஜென்ரலாக சர்ச் பண்ணி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், என் கூட இருந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நான் இந்த ஒரு வருஷத்தில் 75,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மார்க்கெட்டில் மட்டும்தான். அதுவும் இந்த 20,000 சம்பளத்தில் இருந்து தான். மார்க்கெட்டில் 75,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் கோல்டில் தனியாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது என்னன்றது அது தனியாக சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து கோல்டில் தான். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். மார்க்கெட்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும், மார்க்கெட்டில் என்னென்னலாம் பார்க்கணும், நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மார்க்கெட்டில் என்னென்னலாம் பார்க்கணும், அந்த ஸ்டாக்கில் ஃபண்டமெண்டலாக எப்படி அனலைஸ் பண்ணுறது, டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறது, பிஇ ரேஷியோ என்ன, ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது, டிவிடெண்ட் எவ்வளோ தராங்க, அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு தான் அந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணணும். நான் சொன்னாலுமே நீங்களும் ஒரு முறை அதை செக் பண்ணுறதுக்கு எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 பக்கம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது போக கோல்டு டாட்டா கோல்டு ETF இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபிசிக்கல் கோல்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மந்த்லி சின்ன சின்னதாக எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபினா என்ன, லம்சம்னா என்ன, எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ நாளில் நம்ம 1 crore அச்சீவ் பண்ணலாம், மினிமம் எவ்வளோலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், அதோடைய ரிட்டர்ன் ஆஃப் என்ன, அது XIRR என்ன, அது எல்லாமே அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து உங்களோட வெல்த் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் உங்கள் கூட சேர்ந்து வெல்த் கிரியேட் பண்ணட்டும்.